அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு எண்ணி 31 நாட்களில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு 2025 ஜனவரி 1 முதல் 31ஆம் தேதி வரை ஜனவரி மாதத்திற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மேசராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது 7.5 சனி துவங்குவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வருடத்தின் முதல் சில மாதங்கள் மிக அற்புதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது மேசராசிக்காரர்களுக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அடுத்த 31 நாட்கள் மிக வலுவாக பல நல்ல மாறுதலை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் பெருவாரியான கிரகநிலைகள் அதீத தனலாபத்தையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. எனவேதான் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாறுதல்கள் எண்ணி 31 நாளில் நடைபெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க குரு பகவான். குரு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் இந்த மாதத்திற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறார். பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்கும். அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் ஜனவரி மாதத்தில் குருவின் அமைப்பு மிக வலுவாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே இல்லத்தில் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுங்க. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிறைவாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான். குருவினுடைய அமைப்பு இந்த வருடத்தின் துவக்கத்தை மிக சிறப்பானதாகவும் நல்ல முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான தடை, தாமதம், சிக்கல், சிரமம் போன்ற அனைத்தும் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அற்புதமான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட விசேஷ தருணங்களும் மிக சிறப்பாக வரக்கூடிய இந்த ஜனவரி மாதத்தில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் அனைத்து விதமான காரியங்களும் சிறப்பாக அமையும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் வக்ரகுருவின் இறுதி காலகட்டம் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று நிலை கொண்டிருக்கிறாருங்க சனி பகவான். சனி லாபஸ்தானமாகிய 11இல் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்ளாமல் துரிதமாக மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் சனி மட்டுமல்ல, அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் லாபஸ்தானத்தை தான் அலங்கரிக்கிறார். சனி மற்றும் சுக்கிரன் 2 கிரகநிலைகளும் லாபஸ்தானத்தில் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் முதன்மையாக பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான மாற்றங்களை மேசராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி மற்றும் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பெருமளவிலான சுமைகள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறந்த உத்தியோக மாறுதல் மற்றும் உத்தியோக ரீதியான சலுகைகளை பெறுதல் போன்ற அனைத்துமே இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்பை லாபஸ்தானத்தில் இறுதி கட்டத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய சனி மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில்
நினைத்த காரியம் அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மற்ற துறைகளை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சிறப்பான மாறுதல் உண்டு. அது மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் சனியுடன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தன வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக அமையும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு லாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். எனவே கலைத்துறை அரசியல் துறையில் மற்ற துறைகளை காட்டிலும் தொழில்துறையை விட மிக சிறப்பாக பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். சூரியனும் வித்யாகாரகரான புதனும் இணைந்து பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தை வலு சேர்க்கின்றன. இந்த இரு கிரக நிலைகளுமே இந்த மாதத்தின் பிற்பகுதியில மிக வலுவாக கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்திற்குள் நுழைகின்றன. ராசியின் உச்ச அதிபதியும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனும் 9 மற்றும் 10ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் வெற்றி கிடைக்கும். நுணுக்கமாக பல்வேறு வகையான சிக்கல்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை நிறைவாக பெற்று தரப்போகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியும் ஆக திகழக்கூடிய செவ்வாய் நீச்சமும் வக்ரமும் பெற்று வலுவாக சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். சகாயஸ்தானத்தை நோக்கி வரக்கூடிய இந்த தருணம் என்பது அனைத்திலும் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் திடீரென பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தையும் அள்ளி கொடுக்கின்றன. எனவே மிக சிறப்பாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது சந்திரன் 12 இடங்களில் வலம் வந்தாலும் கூட மேசராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வலம் வருகிறார். மேலும் வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானத்தில் இருப்பதால் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலும் கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது சுப விரயங்களை ராகு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் எண்ணி 31 நாட்களில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக பல தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான நல்ல மாறுதல்கள் நிச்சயம் மேசராசிக்காரர்களை தேடி நிறைவாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.